for our meditation for this evening. இந்த மாலை வேளையினுடைய தியானத்திற்காக The Lord turned my attention to the epistle of Philippians by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதினதான அந்த நிருபத்துக்கு நேராக இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவனுடைய கவனத்தை திருப்பினார். Philippians chapter 3 verses 12 to 14. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். Philippians chapter 3 verses 12 to 14. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind, and reaching forth unto those things which are before, I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I want to focus the attention to verse 13 in English, and that part which says, forgetting those things that are behind and reaching forth unto those things which are before. அந்த 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. Forgetting those that are behind and looking forward to what is before me. பின்னானவைகளை, எனக்கு பின்பாக உள்ள காரியங்களை நான் மறந்து முன்பாக வைக்கப்பட்ட முன்னான காரியங்களை நான் நாடுகிறேன். I truly believe that God has prepared something wonderful and something high for the year 2015. 2015வது ஆண்டுக்கென்று தேவனாகிய கர்த்தர் நிச்சயமே உயர்வான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் முழுமனதோடு விசுவாசிக்கிறேன். But in order to attain and achieve the high things that God has prepared for us, தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான உன்னதமான அந்த காரியத்தை நாம் அடைய வேண்டுமானால், the Bible says you have to dare to forget the things that have gone behind. அதை அடைவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, மோன காரியங்கள், பின்னான காரியங்களை நாம் மறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Usually forgetting is an attitude that people, is a habit that people think is a weakness that we suffer sometime. பொதுவாகவே மறந்து போகிறது என்று சொல்லுவது ஒருவருடைய பலவீனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பலர் நினைக்கிறதுண்டு. There are many people who come and even ask us to pray for them and say, Pastor, please help me to overcome the habit of forgetting. நான் மறக்கிற குணமுள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய மறதி நீங்கும்படி நீங்கள் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பலர் என்னிடத்தில் வந்து கேட்டதும் உண்டு. That is okay for studies and for a normal life. ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கும் ஒருவேளை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கும் அது பொருந்தி வரலாம். But there are some specific things in life we need to dare to let go and forget what has gone before us. ஆனால் வாழ்க்கையிலே சில குறிப்பான காரியங்கள் என்று வருகிற பொழுது நமக்கு முன்னே நடந்த பழைய காரியங்களை நாம் மறக்கவும், அதை விட்டு முன்பாக செல்லவும், பின்னானவைகளை பார்க்காதபடி முன்னேறவும் வேண்டிய சில தருணங்கள் உண்டு. Apostle Paul says, I forget what is behind me. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எனக்கு பின்னான காரியங்களை மறக்கிறேன். Why? ஏன்? Because God has something high for me in the future. எதிர்காலத்திலே தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று உன்னதமான காரியங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. This evening the Lord put in my heart
three things we need to leave behind in 2014. 2014 நாம் பின்னாடி விட்டு போக வேண்டிய 3 காரியங்களை குறித்து தேவன் என்னுடைய உள்ளத்திலே சில காரியங்களை வைத்தார். Today's evening sermon is titled Leave Them Behind. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இவற்றை விட்டுவிடுங்கள், பின்னாக விட்டுவிடுங்கள். Leave them behind. இவற்றை பின்னாக விட்டுவிடுங்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I want to bring up 3 things that the Bible tells us we need to leave behind. நாம் பின்னாக விட்டுவிட வேண்டிய 3 காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Turn with me to Genesis chapter 41 and verse 51. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்துடைய 51வது வசனத்தை பாருங்கள். Genesis 41:51. ஆதியாகமம் 41:51. And Joseph called the name of the firstborn Manasseh, for God, said he, hath made me forget all my toil and all my father's house. ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். In the Bible there are so many names given with great meanings. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான சிலருடைய பெயர்கள் ஒரு பெரிய அர்த்தத்தோடு அங்கே அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here the name Manasseh was given with a specific purpose. இங்கே மனாசே என்று ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. What is that purpose? அதனுடைய நோக்கம் என்ன? God has made me to forget all my pain. என்னுடைய எல்லா வேதனைகளையும் கர்த்தராகிய தேவன் மறக்க பண்ணினார் என்பது அதனுடைய அர்த்தம். Now I don't need to detail and explain the toil that Joseph went through in his life. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He toiled in his own family. அவன் தன்னுடைய குடும்பத்திலேயே கஷ்டப்பட்ட ஒரு மனிதன். He was depressed and disappointed in his family. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த குடும்பத்தாரே சோர்வுற பண்ணப்பட்டான். இன்னும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த குடும்பத்தாரே கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. He was handed over to strangers out of his when he did not really want to do that. ஒரு மனிதனாக ஒரு இளைஞனாக தனக்கு விருப்பம் இல்லாத நேரத்தில் இன்னொருவருடைய கையிலே விற்கப்பட்டு போன ஒரு மனிதன் தான் இந்த யோசேப்பு. He suffered under the hand of Potiphar's wife. போத்திபாருடைய மனைவியினுடைய கையிலே அவன் கொடுமையை அனுபவித்தான். And then he suffered in the prison. அவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டு அங்கேயும் அவனுக்கு வேதனை இருந்தது. In Psalm 105 we read that they put his legs in stocks and they made him to suffer pain. 105ஆம் சங்கீதத்திலே அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சிறைச்சாலையிலே அவன் கஷ்டத்தை அனுபவித்தான் என்று படிக்கிறோம். Now God has lifted him up before the face of Pharaoh. இப்பொழுது அங்கே பார்வோனுடைய சமூகத்திலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார். In an unexpected day, in an unexpected time, God gave him the beautiful gift of a family. ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தின் தருணத்திலே அவன் எதிர்பாராத வண்ணமாக அந்த யோசேப்புக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். He never thought he will have wife and kids in his life. He thought he will be forgotten in the prison forever. அவன் சிறைச்சாலையிலே நான் மறக்கப்பட்ட ஒருவனாய் போய்விடுவேன் என்று கருதினானே ஒழிய தனக்கு ஒரு குடும்பம் உண்டாயிருக்கும், தனக்கு ஒரு மனைவி பிள்ளைகள் உண்டாயிருக்கும் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க முடியாது. Today God blessed him with a great wife and amazing children. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பிள்ளையையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். Now in this juncture he has to name his child. இந்த நேரத்திலே அந்த குழந்தைக்கு பெயரிட வேண்டியதான ஒரு தருணம் வருகிறது. And what name did he give? அவன் எந்த பெயரை அங்கே வைக்க வேண்டும்? God made me to forget my toil. என்னுடைய எல்லா வருத்தங்களையும் தேவனாகிய கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தார். I have read this verse so many times. எத்தனையோ முறை இந்த வேத வசனத்தை நான் மீண்டும் படித்திருக்கிறேன். But today it gave me a new light.
இன்றைக்கு அதை வாசித்த பொழுது ஒரு புதிய வெளிச்சத்துக்குள்ளே தேவன் என்னை If நடத்தினார். you read it very deeply and very slowly, நீங்கள் மெதுவாக உண்மையாகவே அதன் அர்த்தத்தை உணர்ந்து படிப்பீர்களானால் it was almost telling, அது சொல்லுகிற உண்மையான விஷயம் என்ன? for the sake of the goodness of the children, Joseph decided to bury his painful past. தன்னுடைய பிள்ளையினுடைய நன்மைக்காக தன்னுடைய கடந்த காலத்தினுடைய வருத்தம் யாவையும் மறந்து போனவனாக, அதை குறித்து கவலைப்படாத ஒருவனாக இந்த யோசேப்பு மாறுகிறான். Joseph made a big decision. இந்த யோசேப்பு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறான். I have been going through a lot of pain. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பாதையிலே நடந்து கொண்டு வந்தேன். I have suffered beyond my imagination. நான் கற்பனை செய்வதற்கு மேலாக கொடுமைகளை அனுபவித்தவனாக இருந்தேன். But I am not going to burden my children with the painful past I endured. என்னுடைய கடந்த காலத்திலே இருக்கக்கூடிய வேதனையினாலே சம்பவங்களை கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வேதனையை நான் கொடுக்க போகிறது இல்லை. You know, if you go and look at people who have been hurt by their own family or by friends or somebody, தங்களுடைய குடும்பத்தாராலோ தங்களுடைய நண்பர்களாலோ அல்லது வேறு ஒருவராலோ ஒரு துன்பத்தை அனுபவித்தவர்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், and if you move with them, you will understand that these people find it very, very hard to express love, compassion and mercy to people who try to connect with them. அவர்களோடு நீங்கள் பழகி பார்த்தால் இந்த நபர்கள் மற்றவர்களை மன்னிக்கவோ மற்றவர்களை உற்சாகப்படுத்தவோ மற்றவருடைய தவறுகளை பொறுத்து கொள்ளவோ முடியாத ஒரு நபர்களான அந்த குணாதிசயம் உடையவர்களாக இருப்பார்கள். You know, that is why they say people who grow up in orphan homes, அதாவது பொதுவாக இந்த அனாதை விடுதிகளிலே வளர்கிற அந்த பிள்ளைகளை எடுத்து பார்த்தால் they say they find it very, very tough to build a family strong. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக, ஒரு வைராக்கியமுள்ள நெருக்கமுள்ள குடும்பமாக கட்டி எழுப்புவதற்கு கஷ்டப்படுவார்கள். Because all along they've been trained for independence. காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி முழுவதுமே தனித்துவமாய் இருப்பதற்கான பயிற்சி தான் இதுவரையிலே So கொடுக்கப்பட்டது. they're always scared what they have, somebody will take it away. அவர்களிடத்தில் இருக்கிறதை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு விடுவார் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தோடே கூட அவர்கள் காலமெல்லாம் வளர்ந்து விட்டார்கள். And therefore that spirit of independence gets so strong into them, it is very, very hard for them to really come out of the shell and show love. அவர்கள் வளர்க்கப்பட்ட விதத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்பட்டதனாலே இன்னொருவரோடு இணைந்து செயல்படுவது என்பது அவர்களுக்கு கடினமாய் மாறி போகிறது. Because their own parents have left them and they have left them for, you know, to go through life alone. Sometimes it reflects on the family as well. அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே பெற்றோர்களாலே கைவிட்டப்பட்ட நிலையிலே இருந்தபடினாலே அந்த எண்ணங்கள் அவருடைய இருதயத்திலே வேரூன்றி போய்விட்டதனாலே அந்த கசப்பு உணர்வுகளாலே அவர்கள் தொடர்ந்து செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். Now think about Joseph. நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். He went through terrible pain in his own family. அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலே அவன் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுகிறான். He grew with a life that lacked any encouragement. எந்த விதமான உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு ஆள் இல்லாத நிலைமையிலே தான் அவன் வளர்ந்து கொண்டு வர வேண்டியதா இருந்தது. Nobody was positive toward him. அவன் செய்கிற எந்த காரியத்தையும் தட்டி கொடுப்பதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை. He lived a life as a servant. அவன் ஒரு வேலைக்காரனை போலதான் அந்த குடும்பத்திலே வாழ்ந்தான். No. Next he moved on to living as a servant in Potiphar's house. அடுத்த வாழ்க்கை, இரண்டாவது கட்ட வாழ்க்கைக்கு வரும் பொழுது போத்திபாருடைய வீட்டிலே அவன் ஒரு வேலைக்காரனாக போக வேண்டியிருந்தது. And there too his own trust was breached. அந்த இடத்திலே அவனுடைய நம்பிக்கை, அவன் எந்த காரியத்துக்கு நம்பிக்கையாய் வைக்கப்பட்டானோ அதற்கே சோதனை வந்தது. Next he moved on to be a prisoner. He endured jail term. அடுத்த கட்டத்துக்கு போகிற பொழுது அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. சிறைச்சாலையுடைய துன்பத்தை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. Now straight away from the jail he is made a husband and the children are born. சிறைச்சாலையிலிருந்து நேர போய் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு திருமணமாகி அவனை ஒரு புருஷனாக்கி அவனை ஒரு தகப்பனாகவும் மாற பண்ணுவது. When the child is born, he says, இப்பொழுது அந்த குழந்தை பிறந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், in order for me to move forward, நான் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டுமானால் I have decided to forget my past. என்னுடைய கடந்த காலத்தை நான் மறக்க தீர்மானிக்கிறேன். Hallelujah. Hallelujah. The first thing we must leave behind is leave behind your hurtful past for the sake of your family.
முதலாவது நாம் பின்னாக விட்டுவிட்டு போக வேண்டிய காரியம், நம்முடைய குடும்பம் முன்னேறி போவதற்கு நம்முடைய கடந்த காலங்களின் வருத்தங்களை நாம் பின்னாக விட்டுவிட்டு போக வேண்டும். If we don't leave certain things, then our family will suffer. நாம் அப்படிப்பட்ட சில காரியங்களை பின்னாக விட்டு விடாவிட்டால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய குடும்பத்திலே தான் காணப்படும். I see a similar instance in the life of Esau. ஈசாவினுடைய வாழ்க்கையிலே இதே போல ஒரு சம்பவம் நடந்ததை நான் பார்க்கிறேன். His own brother cheated him. அவனுடைய சொந்த சகோதரன் அவனை ஏமாற்றுகிறான். 2 times he cheated him. 2 முறையாக சொந்த சகோதரனாலே அவன் ஏமாற்றப்படுகிறான். And he almost makes a vow and says, I will surely kill my brother when I meet him again. மீண்டும் அவனை சந்திக்கிற வேளையிலே என்னுடைய சகோதரனை நான் கொன்று போய் விடுவேன் என்று அவன் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக எடுக்கிறான் ஒரு முடிவை. But time passes by. ஆனால் காலங்கள் கடந்து போகிறது. A point comes when he has to meet his family again. அவனுடைய குடும்பத்தை மீண்டும் சந்திக்கிறதான ஒரு தருணம் வருகிறது. And what did he do? அப்பொழுது அவன் என்ன செய்தான்? He forgot the past. அவன் கடந்த காலத்தை மறந்தான். Why? ஏன்? For the sake of family. குடும்பத்திற்காக, குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்துடைய வருத்தத்தின் நிகழ்ச்சிகளை அவன் மறக்கிறான். There are some things some families must learn to leave behind in 2014 and not carry it forward to 2015. 2014வது ஆண்டிலே பின்னாடி விட்டுட்டு போக வேண்டிய காரியங்களை நாம் உண்மையாகவே குடும்பங்களாக விட்டுவிட்டு 2015க்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். If we carry it along with us, அதை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவோமானால் we will not go to the high things that God has prepared for us. தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான நிலைக்கு நிச்சயமாய் நம்மால் போக முடியாது. Hallelujah. Hallelujah. I look at the life of the wife of Lot. லோத்தினுடைய மனைவியை குறித்து நான் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தேன். The Bible says, remember Lot's wife. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. What was her problem? அவளுடைய பிரச்சனை என்ன? There was something that happened in her life for many years. She was building a home, a career, a family in Sodom and Gomorrah. சோதோம் கொமோரா பட்டணத்திலே அவள் தனக்கொண்டு ஒரு வீட்டை கட்டுகிறாள், தனக்கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டுகிறாள், தனக்கென்ற காரியங்கள் எல்லாம் அந்த பட்டணத்திலே தான் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். God says it's going to rain hailstones from heaven. The city is going to be destroyed. ஆண்டவராகிய தேவன் அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், வானத்திலிருந்து கந்தகத்தை வரவழைத்து நான் அழிக்க போகிறேன் என்று அவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். He sends angels and says, get out of this place. தூதர்களை அனுப்பி இந்த இடத்தை விட்டு நீங்கள் சீக்கிரமாக கடந்து போங்கள் என்று எச்சரிக்கையும் கொடுக்கிறார். With the family, collect everyone and flee from this place. உன்னுடைய குடும்பத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு ஓடி போ என்று சொல்லுகிற கட்டளை கொடுக்கப்படுகிறது. And the Lord is also saying, you run to the mountain. ஆண்டவராகிய தேவன் சொல்றார், அந்த மலைக்கு நீ ஓடி போ என்று சொல்லுகிறார். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், don't stay in the lowland. God has already prepared a mountain for you. நீ இந்த தாழ்ந்த பூமியிலே இருக்க வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த உயரமான இடத்துக்கு நீ போகின்ற ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். When everyone was pressing forward, எல்லோருமே அந்த நேரை நோக்கி ஓடுகிற வேளையிலே, there was one woman who stood and turned behind. ஒரு பெண்ணானவள் நின்று தன்னுடைய பழைய காரியத்தை திரும்பி பார்க்கிறாள். I think the reason, the thing that made her to stand and turn behind was the things that really brought pain to her heart. I have to lose so much. அவள் உண்மையாகவே ஏன் நின்று திரும்பி பார்த்தாள் என்றால், ஓ இத்தனை காரியத்தை நான் இழக்க வேண்டி இருக்கிறது என்ற அந்த மனதினுடைய வருத்தத்தின் நிமித்தமாக அவள் நின்று அதை திரும்பி பார்க்கிறாள். I have to leave my house. என்னுடைய வீட்டை நான் விட்டு போக வேண்டியதா இருக்கிறது. I have to leave my neighbors. ஓ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை நான் விட வேண்டியதா இருக்கிறது. I have to leave my friends. என்னுடைய நண்பர்களை நான் விட வேண்டியதா இருக்கிறது. She stood and turned. அவள் நின்று அதை திரும்பி பார்க்கிறாள். Her attachment with her past turned her into a pillar of salt. கடந்த காலத்தோடு அவளுக்கு இருந்த அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக அவள் திரும்பி பார்த்ததினாலே அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். How sad that family became. அந்த குடும்பம் எவ்வளவு துக்கமான குடும்பமாய் மாறி போயிருக்கும். Without the mother, the children are going along with the father. இப்பொழுது தாயை விட்டு அந்த தாய் உப்பு தூணாக்கி விட்டால் இப்பொழுது பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து சோகத்தோடு போகிறார்கள். And as they go up, அவர்கள் மேலே போகிற பொழுது how tragic the family became. They brought out 2 cursed generations into the world. அவர்களுடைய குடும்பத்திலே நடந்த சம்பவம் என்ன?
அங்கே சபிக்கப்பட்ட ரெண்டு சந்ததி அந்த குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டியதாயிற்று. What I'm saying and the words I'm speaking today is very prophetic. நான் இன்றைக்கு பேசுகிறதான இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் என்பதை மறந்து விட வேண்டாம். Sometime a little stubbornness and a little unwillingness to leave the past behind can cost a lot for our family. சில வேளைகளிலே பிடிவாதத்தின் நிமித்தம் இல்லை என்று சொல்லி நான் விடமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறத நிமித்தம் நீங்கள் தொடர்ந்து அப்படி செய்கிற பொழுது உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறீர்கள். என்ன பரிதாபமா அந்த குடும்பம் முடிஞ்சது பாருங்க. ஒரு மனுஷியினுடைய பிடிவாதம் பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமாக்கியது. As we look forward to 2015, 2015வது ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிற நாம், if you believe that God has something high for me, தேவனாகிய கர்த்தர் எனக்கு உன்னதமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்போமானால், whatever things that will destroy the peace of the family that will have to be sorted out, let us leave behind in 2014 and move on to the high places God has prepared for us. தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிற அந்த காரியங்கள் இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து விட வேண்டிய காரியங்களை நாம் பின்னாடி விட்டு 2015க்குள்ளே நாம் பிரவேசிப்போம். When I talked about Joseph, I was saying about we have to leave the past, some things of the past behind, so it will be good for our children. நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக இந்த யோசேப்பு செய்ததை போல நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக நம்முடைய கடந்த காலத்துடைய வருத்தத்தின் நிகழ்ச்சிகளை விட்டு நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். When I talked about Asa, I was saying we have to leave some things behind for the good of our brother or sister. அங்கே ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறதெல்லாம் நம்முடைய சகோதரியுடைய நன்மைக்காக விட வேண்டிய காரியங்களை விட்டு நாம் முன் செல்ல வேண்டும். When I talked about Lot's wife, லோத்துடைய மனைவியை குறித்து நான் பேசின வேளையிலே I was talking about we have to leave behind certain things and keep moving forward so our husband will live righteous before God. நம்முடைய கணவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த லோத்துடைய மனைவி செய்ததை போல அல்ல, பின்னான காரியங்களை நாம் விட்டு திரும்பி பார்க்காதபடி முன்னே செல்ல வேண்டும். Number 4, lastly, கடைசியாக நான்காவது காரியத்தை சொல்லுகிறேன். When I say about leaving behind, நாம் காரியங்களை பின்னாக விட்டு செல்லுவது என்று சொல்லுகிற பொழுது I would turn your attention to Luke chapter 15. லூக்கா 15வது அதிகாரத்துக்கு நேராக நான் திரும்ப விரும்புகிறேன். There is a classic story about a young boy who left the house. அங்கே ஒரு இளைஞனை குறித்து பார்க்கிறோம். அந்த இளைஞன் தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு நாளிலே போனான். The Bible says in verse 18, I will arise, on verse 17, when he came to himself, he said, how many servants of my father's have bread and enough to spare, and I perish with hunger. I will arise and go to my father. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். And what will happen? அங்கே என்ன நடக்கும்? I will say, I have sinned against heaven and before you. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். Sin in a son's life not only makes him responsible and accountable before God, sin also can affect your relationship with your parents. ஒரு இளைஞனாய் இருந்த அவன் செய்த பாவம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக அந்த உறவை கெடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தையும் அது பாதித்தது. And one day he decided, ஒரு நாளிலே அவன் தீர்மானம் எடுக்கிறான், there are so many things I can enjoy in the world. இந்த உலகத்திலே अनेक காரியங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். And I used to often think like this. நான் இப்படி சிந்திக்கிறது உண்டு அடிக்கடியாக. If this boy is a young man, இவனோ இளைஞனாய் இருக்கிறதான ஒருவன், the Bible says he is not married.
இன்னைக்கு இன்னும் அவனுக்கு திருமணம் ஆனதாக வேதம் So there சொல்லவில்லை. is a long life in front of him. அவனுக்கு முன்பாக இன்னும் ஒரு பெரிய நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. His first attempt to build his career was a failure. முதல் முறையாக அவன் எடுத்த தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்து He விட்டது. lost all the investment. அவனுடைய பொருளாதாரத்திலே அவனுடைய முதலீடுகள் எல்லாம் நஷ்டப்பட்டு And போய்விட்டது. he ends up to become, taking care of the pigs. இப்பொழுது அவனுடைய நிலை என்ன? பன்றி மேய்க்கிற நிலைக்கு அவன் போய்விட்டான். And I always thought, if that didn't work for him, he could have always shifted a job and gone for something else. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை அது அவனுக்கு சரிப்பட்டு வரலன்னா வேற எங்கேயாவது போய் வேற ஒரு தொழிலை பார்த்து அவன் வந்திருக்கலாம். But he did not do that. ஆனால் அவன் அதை எதுவுமே செய்யவில்லை. He realized one thing. அவன் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டான். I can get a job anywhere. நான் போய் எங்கேயும் ஒரு வேலை தேடிக்கொள்ள முடியுமானால் அதை தேடிக்கொள்ள என்னால் முடியும். But I cannot get fellowship with money. ஆனால் என்னுடைய அந்த பணத்தோடு கூட நான் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியாது. I cannot build fellowship with my family by earning money. நான் பணத்தை சம்பாதிக்கிறதுனாலே, என்னுடைய கையிலே பணம் இருக்கிறதுனாலே குடும்பத்தோடு கட்டியெழுப்ப வேண்டிய அந்த உறவை என்னாலே கட்டியெழுப்பி விட முடியாது. And therefore he immediately got up. அதனாலே தான் அவன் உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழும்புகிறான். And he says, I will go to my father. நான் என்னுடைய தகப்பனிடத்துக்கு போவேன். I will leave behind the past. நான் என்னுடைய கடந்த காலத்தை பின்னே வைத்துவிட்டு, whatever I'm speaking today may be part of your life. நான் பேசுகிறதான இந்த காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். There may be some of you who can say, brother, 2014, there are things in my life that disturb the relationship as brothers or sisters. நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து சொல்லலாம், 2014வது ஆண்டிலே நான் செய்த சில காரியங்கள், நான் வாழ்க்கையில கடந்து போன சில சம்பவங்கள் என்னுடைய குடும்பத்திலே இருந்த உறவை, சகோதரர்களுக்கு இருந்த உறவை பாதிக்கிறதாக இருந்தது. Some of you can say, brother, the things I pursued in 2014 made a big gap and a distance between my father, mother and me. நான் செய்த சில காரியங்கள் 2014 என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே, நான் அவர்களோடு வைத்திருந்த அந்த உறவிலே இருந்த அந்த இடைவெளியை இன்னும் அதிகரிக்கிறதாய் முடிந்தது. I am very far away from my parents today. இன்றைக்கு நான் என்னுடைய பெற்றோரை விட்டு மிகவும் தூரமாய் இருக்கிறேன். Some of you can say, நீங்கள் இன்னும் சில பேர் இப்படி சொல்லலாம், brother, because of some things in my life, I've grown a very far distance from my spouse, my husband or wife. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையான மனைவியோ கணவனையோ விட்டு சில காரியங்களினாலே நான் தூரமாய் பிரிந்திருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். I'm standing here as a pillar of salt. My family is just moving without me. நான் இங்கே ஒரு உப்பு தூணாக நின்று கொண்டிருக்கிறேன். நான் இல்லாதபடி இப்பொழுது என்னுடைய குடும்பம் என்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டது. I am standing disobedient. My family keeps progressing. நான் கீழ்ப்படியாதவனாக நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பமும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. My children, my husband is suffering because of me. என்னாலே இன்றைக்கு நான் செய்த சில காரியங்களினாலே என்னுடைய கணவர் இப்பொழுது கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். My wife is crying because of me. நான் செய்த ஒரு தவறினாலே என்னுடைய மனைவி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். Because of my stubbornness. காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதத்தினாலே இது நடந்தது. Because of my disobedience. என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த காரியம் அங்கே வந்தது. Because of my attachment with a few habits. எனக்கு இருக்கக்கூடிய சில பழக்கங்களை கைவிட முடியாதபடி நான் பற்றிக்கொண்டு இருக்கிறதுனாலே இந்த துக்ககரமான சம்பவங்கள் இங்கே சம்பவிக்கிறது. Because of a few things I am addicted to, my wife and children are far away from me. நான் பழக்கப்பட்டு போன சில பழக்க வழக்கங்களினாலே இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் அவர்கள் இன்றைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிற நிலையில் இருக்கிறார்கள். Because of my crooked ways, I am far away from my family. நான் கற்றுக்கொண்டிருக்கிறதான தவறான வழிகளினாலே இன்றைக்கு என்னுடைய குடும்பமும் நானும் பிரிந்த நிலையில் இருந்து என் குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் நான் இருக்கிறேன். Some of you may say like Joseph. உங்களில் சிலர் யோசேப்பை போல சொல்லலாம், brother, there have been some terrible things that happened in my life in the past. கடந்த காலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பாரதூரமான சில சம்பவங்கள் நடந்தது. I have been dealt with very bad. நான் அந்த காரியங்களிலே கடந்து போன பொழுது என்னை அவர்கள் தவறாக நடத்தினார்கள். I am full of hurt and pain. நான் வருத்தத்தை சுமந்தவனாக வேதனைக்குரியவனாக இருக்கிறேன். And therefore I'm pouring out all my disgust, my anger, all my depression on my children. இப்பொழுது என்னுடைய அந்த கோபமும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் இதனாலே வருகிறதான எல்லா சோர்வுகளையும் என் பிள்ளைகள் மேலே நான் போடுகிறேன்.
When I was supposed to be loved, I was not loved. நான் உண்மையாகவே நான் நேசிக்கப்பட வேண்டிய நேரத்தில் யாரும் என்னை நேசிக்கவில்லை. When I was supposed to be appreciated, I was left behind. என்னை தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்திலே என்னை தூரமாய் தள்ளிவிட்டார்கள். When I was supposed to be given a hand of support, they threw me out. எனக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே அவர்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். I have gone through and stood with criminals in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வேளைகளிலே குற்றவாளி ஆக்கப்பட்ட நிலையிலே நான் கடந்து போனேன். And all this is really bothering me. I am not able to move freely with love for my family and my children. இப்பொழுது இதையெல்லாம் என்னுடைய இருதயத்திலே கிடந்து என்னை குழப்புகிறதுனாலே என் குடும்பத்தோடு பேண வேண்டிய நல்ல உறவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்னாலே தொடர்ந்து போக முடியவில்லை. How to handle this? இதை எப்படி நான் கையாள்வது? We need a Manasseh. நமக்கு ஒரு மனாசே வேண்டும். Hallelujah. Hallelujah. What does Manasseh say? அங்கே மனாசே என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? The Lord had made me to forget my past. என் வருத்தம் யாவையும் என் கடந்த காலத்தினுடைய வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். Hallelujah. Hallelujah. Now what will happen? அப்படியானால் என்ன நடக்கும்? I can build a great relationship with my family. என்னுடைய குடும்பத்தோடு ஒரு நல்ல உறவை என்னால் கட்டி எழுப்ப முடியும். My sincere prayer this night is, இந்த இரவிலே என்னுடைய உண்மையான ஜெபம் in 2015, 2015வது ஆண்டிலே families will become more strong in love and in unity. குடும்பங்கள் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் அன்பிலும் இன்னும் அதிகமாக கட்டப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. In some homes it is very sad because sometimes it is like two individuals living together in one house. சில வேளைகளில் குடும்பங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ரெண்டு தனிநபர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வாழுகிறார்கள் என்று சொல்லத்தக்க நிலைமை தான் இருக்கிறது. No much love and compassion for each other. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தவோ ஒருவர் ஆதரவு பாராட்டவோ அங்கே யாரும் இல்லை. But there is a God who can make you, help you to forget the past and go forward. ஆனால் ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணி நாம் முன்னே செல்வதற்கு உதவி செய்ய வல்லவர். Hallelujah. The first one is leave the past for the sake of family. முதலாவது உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பின்னானவைகளை மறக்க வேண்டும். Number 2. இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். 1 Samuel chapter 15 and verse 11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். 1 Samuel 15:11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம். It repents me that I have set up Saul to be king, for he is turned back from following me and has not performed my commandments. And it grieved Samuel, and he cried unto the Lord all night. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Verse 35. 35வது வசனம் அதே அதிகாரத்தில். And Samuel came no more to see Saul until the day of his death. Nevertheless, Samuel mourned for Saul. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. When I said we have to leave the past, there are certain things like things that happen within our home that we have to leave behind. நான் பின்னான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லுகிற வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே நடந்த சில காரியங்களை நாம் பின்னாக விட்டுவிட்டு முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னேன். Now when I look at Samuel here, இங்கே சாமுவேலுடைய காரியத்தை நான் கவனிக்கிற பொழுது the Bible says வேதம் சொல்லுகிறது he wept about Saul whole night. இரவெல்லாம் அந்த சவுலுக்காக துக்கித்து அழுதான் என்று பார்க்கிறோம். Why would Samuel cry for Saul? இந்த சவுலுக்காக ஏன் இந்த சாமுவேல் அழ வேண்டும்? Why? ஏன்? Because it was one of the biggest mistakes of his life. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு விரைவான தவறுகளில் ஒன்று அது. Samuel was supposed to be one of the greatest prophets in Israel.
அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளிலே உயரமான அந்தஸ்திலே இருக்கக்கூடியவன் இந்த சாமுவேல். He was highly respected. அவன் எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. He was highly regarded as a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக மதிப்பிலே நல்ல உயர்ந்த மதிப்பிலே வைக்கப்பட்டவர். The Bible says he judged Israel for 40 years. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று படிக்கிறோம். Right from his young age, God anointed him, spoke to him and spoke through him. அவனுடைய சிறு வயது முதலே தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசினார், அவனை அபிஷேகித்தார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். There was not one mistake the Bible can point out in his life. அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததாக ஒரு தவறையும் கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை. Now in the prime of his life, Samuel listens to people, goes to God and asks for a king in the season of judges. அவனுடைய வாழ்க்கை நன்ற உயர்ந்த ஸ்தரத்தில் இருக்கிற பொழுது இந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜனங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்திலே நிற்கிறான். And the Lord recommends Saul. அங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த சவுலை அவனுக்கு காண்பிக்கிறார். Now Samuel goes out of the way to make a big recommendation about Saul. இந்த சவுலை குறித்த காரியத்தை அவனை உயர்த்தும்படிக்கு சரியாக போக வேண்டிய வழிகள் இல்லாமல் வேறு வழிகளிலே இந்த சாமுவேல் அதை செய்கிறான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது தனக்கு மிஞ்சி இவன் என்ன பண்ணுகிறான்னா ஒரு படி எடுத்து வைத்து சவுலை அதிகமாய் புகழ்ந்து பாராட்டுகிறான். அவ்வளவு உண்மையானவன், அவ்வளவு அழகானவன், நேர்மையானவன் என்று புகழுகிறான். He says he is the right man for the job. இந்த வேலைக்கு பொருத்தமான நபர் ஒருவர் உண்டானால் இது சவுல் தான் என்று சொல்லுகிறான். Now look at 1 Samuel chapter 10:24. நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துடைய 24வது வசனத்தை பார்ப்பீர்களானால் Samuel said to all the people, சாமுவேல் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறான், do you see him whom the Lord has chosen? தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட இவனை நீங்கள் பார்த்தீர்களா? There is none like him among the people, he said. அவனுக்கு சமமானவர்கள் ஒருவருமே இல்லை என்று அவன் சொல்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, சமமானவன் இல்லை. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா எவ்வளவு அழகா ஒரு சவுலை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. சமமானவன் ஒருவனுமே இல்லை இல்லை என்று இவனே புகழுகிறான். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சமமானவன் ஒருவனும் இல்லை. You know, it's a great choice I have made. நான் ஒரு சரியான தேர்ந்தெடுப்பை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 1 Samuel 11:7. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை பார்த்தால் 11:7. The Bible says, and he took a yoke of oxen, hewed them in pieces, and sent them throughout all the coast of Israel by the hands of messengers, saying, whosoever cometh not after Saul and after Samuel, so shall it be done unto him. 1 சாமுவேல் 11:7 அவன் சொல்லுகிறான், ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அதை ஸ்தானாபதிகளின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். It was like Samuel and Saul were teamed up together. இப்பொழுது சாமுவேலும் இந்த சவுலும் இணைந்து ஒரு குழுவாக வேலை செய்கிறதை போல. And they say, who is not after us, Saul and Samuel, we will hew them into pieces. இந்த சாமுவேலோடும் இந்த சவுலோடும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இணைந்து பின்னாடி வராதவர்கள் எவர்களோ அவர்களும் துண்டு போடப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். Each one appreciating one another. இவர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்ளுகிறார்கள். Samuel is appreciating Saul. இங்கே சாமுவேல் சவுலை புகழுகிறான். Saul is appreciating Samuel. இங்கே சவுல் சாமுவேலை புகழுகிறான். It looked like the future was very bright. அவருடைய எதிர்காலம் எல்லாமே பிரகாசம் இருக்கிறதை போன்ற ஒரு தோற்றம் He உண்டாகிறது. is the right man for the job. இந்த வேலையை செய்வதற்கு இவன்தான் மிக சரியான நபர் என்று சொல்லப்படுகிறது. But after a few years, ஆனால் சில காலங்கள் சில வருஷங்கள் கடந்து போன பின்பு the same heart of Samuel which was happy for Saul began to be hurt after one after another. எந்த சாமுவேலுடைய இருதயம் இந்த சவுலுக்காக மகிழ்ச்சி கொண்டிருந்ததோ இந்த சில வருடங்கள் கடந்து போக ஒவ்வொன்றாக துக்கமான நிகழ்ச்சிகள் உள்ளே வருகிறது. At one point God himself says, I have despised Saul. ஒரு கட்டத்திலே ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிறார், இந்த சவுலை ராஜாவாக இராதபடி நான் புறக்கணித்தேன். Now it was a big hit
for Samuel. இது இந்த சாமுவேலுக்கு கிடைத்த ஒரு பெரிய அடி. Because all along his word never fell to the ground. என்றால் இது நாள் வரையிலே இந்த சாமுவேலுடைய வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழவில்லை. He was always true, always successful. இதுவரையிலே அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான், வெற்றி உள்ள ஒருவனாயிருந்தான். His words, if they came out of his mouth, it will happen. அவனுடைய வாயிலிருந்து ஒரு புறப்பட்ட வார்த்தை வருமானால் அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டதோ அது நிச்சயமாய் நிறைவேறினது. His word was recognized in Israel. இஸ்ரவேலிலே அவனுடைய வார்த்தை நிலைவரப்பட்டது. But now the same Samuel who said Saul will be king had to say God had removed Saul. எந்த சாமுவேல் தன்னுடைய வாயினாலே ஆண்டவராகிய தேவன் ராஜாவாக இந்த சவுலைத்தான் தெரிந்து கொண்டான் என்று சொன்னாரோ அதே சாமுவேல் தன்னுடைய வாயினாலே இந்த சவுலை தேவன் ராஜாவா இராதபடி புறக்கணித்தார் என்றும் சொல்ல வேண்டி வந்தது. And you know that was very very heavy and very very painful for him. அந்த சாமுவேலுக்கு அவனுடைய இருதயம் எவ்வளவு துக்கத்தால் நிறைந்திருந்தால் அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி. The Bible says whole night he was crying and weeping before God. வேதம் சொல்லுகிறது இரவெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவன் அழுதான். For Saul. அந்த சவுலுக்காகவே அவன் அழுதான். How much I recommended you. நான் எவ்வளவு தூரம் அவனுக்காக சிபாரிசு செய்தேன். How much I respected you. அவனுக்காக நான் கொடுத்த மரியாதையும் மதிப்பும் எவ்வளவு. How much hopes I had for you. அவன் மேலே நான் வைத்திருந்த நம்பிக்கைகள் எவ்வளவு அதிகம். How much I was expecting great things from you. அவனிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய காரியங்களை நான் எதிர்பார்த்திருந்தேன். The whole night is crying. இரவு முழுவதும் அவன் கண்ணீர் வடிக்கிறான். And what did God say? தேவன் என்ன சொன்னார்? Chapter 16 and verse 1. 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துடைய முதலாம் வசனத்திலே, And the Lord said to Samuel, How long will you mourn for Saul, seeing I have rejected him from reigning over Israel? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? Fill thy horn with oil and go, I will send thee to Jesse the Bethlehemite, for I have provided me a king among his sons. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். This is a very powerful word. இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள். What was God saying? தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Samuel, சாமுவேலே, stop crying for the bad decisions of the past. கடந்த காலத்திலே நீ எடுத்த அந்த தவறான முடிவுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறதை நிறுத்திவிடு. Stop crying. அதுக்காக நீ ஜெபம் பண்ணாத, நிறுத்திடு. Nothing is going to change. அங்க எந்த மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. Nothing is going to change. எந்த மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. I have rejected Saul. நான் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டேன். But God was telling something. ஆனால் இன்னொரு காரியத்தை இதே சாமுவேலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். Fill your oil again. நீ மீண்டுமாக உன்னுடைய தைல கொம்பை எடுத்து தைலத்தால் நிரப்பு. Fill it again. Fill your horn again with oil. மீண்டும் உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பு. This is very interesting, is it not? இது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் என்று கவனித்து பாருங்க. The second thought is, இரண்டாவது காரியம் என்ன? Leave the past for the sake of fulfilling your purpose. உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பின்னான காரியங்களை விட்டு முன்னேறுங்கள். God has a purpose for you. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். One mistake of the past will not erase everything. கடந்த காலத்திலே நடந்துவிட்ட ஒரு தவறு அந்த நோக்கத்தை இல்லாமல் செய்துவிட போகிறதில்லை. God is saying, I have anointed you as a prophet. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன்னை நான் தீர்க்கதரிசியாக அபிஷேகித்திருக்கிறேன். The first time you filled that horn with oil, முதல் தரம் நீ உன்னுடைய கொம்பை தைலத்தாலே நிரப்பின வேளையிலே, and you anointed Saul, நீ அந்த தைலத்தை கொண்டு சவுலை ராஜாவாக அபிஷேகித்தாய். You did not work out as you wanted. அது ஒருவேளை நீ நினைத்ததை போல நடக்காமல் இருந்திருக்கலாம். But don't be worried, Samuel. சாமுவேலே, அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். I have a purpose for you again. மீண்டும் உனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். Take the oil. நீ மீண்டும் அந்த தைல கொம்பை கையில் எடு.
go to Jesse's house. அங்கே ஈசா என்ற அவனிடத்துக்கு போ, அங்கே ஒரு குமாரனை நான் I have வைத்திருக்கிறேன். prepared a son. அவனுக்கு ஒரு குமாரனை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். 2014 may be a year of bad decisions. 2014 ஒருவேளை தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். It may be a year with mistakes. நீங்கள் சில தவறுகள் அந்த 2014 நடந்திருக்கலாம். தவறுகளின் ஆண்டாகவே அது இருந்திருக்கலாம். 2014 may be a year of regrets. 2014வது ஆண்டு மன வருத்தத்தின் ஆண்டாக இருந்திருக்கலாம். I wish I did not do that. அந்த காரியத்தை நான் செய்யாம தவிர்த்திருக்கலாமே என்று நீங்க ஏங்குகிற ஒரு நாளா இருந்திருக்கும். As you sit here waiting for the new year, the guilt of the past can be so heavy on you. இந்த 2015வது ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த வேளையில 2014வது ஆண்டுல நீங்க செய்த ஒரு காரியம், 15வது வருஷத்துக்குள்ள போறோம், 14வது வருஷத்துல செய்த ஒரு காரியம் குற்ற உணர்வா உங்க இருதயத்தை குத்திட்டு இருக்கலாம். It may not be guilt for some, it can be a huge disappointment for some people. ஒருவேளை அது குற்ற உணர்வா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு ஏமாற்றமா இன்னொரு உள்ளத்துல இருக்கலாம். பிரதர், என் நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு பிரதர். நான் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டேன். எத்தனையோ இரவுகள் நான் அழுதுருக்கேன் இதை பற்றி. ஏன் கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன் எப்படி நடந்தது? ஏன் என்னுடைய கணிப்பு தவறாய் போனது? ஏன் அபிஷேகம் பண்ண ஒருத்தன் இப்படி கர்த்தரை விட்டு விலகி போயிட்டானே? நான் முன்மொழிஞ்சனே, அவன் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானே என்று சொல்லி மனவேதனையோடு நீங்கள் 2014 இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வராது. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. For some of you, it can be a big downfall in your ministry. உங்களுடைய ஊழியத்தில் ஒருவேளை ஒரு வீழ்ச்சியினுடைய ஆண்டாக 2014 இருந்திருக்கலாம். Your ministry, your prayer would look like in 2014 it has been wasted, it has been abused. 2014 ஆண்டுல நீங்க செய்த ஜெபம், நீங்கள் செய்த ஊழியம் அங்கீகரிக்கப்படாமல் ஒருவேளை ஒன்றுக்குமே உதவாத ஒரு ஊழியத்தை போல போயிருக்கலாம். I wasted my time, brother. என்னுடைய நேரத்தை நான் இதுல வீணாக்கிட்டேன்னு நீங்க சொல்லலாம். I never thought this will end in failure. இப்படிப்பட்ட ஒரு தோல்வியில் அது முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். If only God showed me right there, I would have not gone into this. அப்பவே ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை எனக்கு காண்பிச்சிருந்தா நான் இதுக்குள்ள போயிருக்கவே மாட்டேன் சகோதரனேன்னு நீங்க சொல்லலாம். I am so ashamed before the people. இன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்ட நிலையில நிற்க வேண்டியதாயிற்றே என்று நீங்க சொல்லலாம். All along I was saying Saul, Saul, Saul. நான் இதுவரையிலே சவுல் 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 என்று அவனுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டு வந்தேன். But now I know God himself has rejected him. ஆனால் இப்பொழுது தேவனாகிய கர்த்தரே இந்த சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டாரே. And an evil spirit has come upon this man. இந்த மனிதன் மேலே கர்த்தரால விடப்பட்ட ஒரு அசுத்த ஆவி உள்ளே போய்விட்டது. What a pain it would have been for Samuel. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சாமுவேலுடைய இருதயத்துல எவ்வளவு துக்கத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. And I am really looked at pain when I looked at that verse. And Samuel came no more to see Saul until the day of his death. அந்த மரணத்தின் அடையும் நாள் வரை அந்த சவுலுடைய முகத்தையே அவன் பார்க்கலன்னு சொல்லுவது அந்த துக்கத்துடைய பெரிய வெளிப்பாடா நான் பார்க்கிறேன். But you know what? In spite of that, ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த காரியங்கள் இப்படி இருந்தாலுமே கூட God always had a promise. தேவன் எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். God said, சாமுவேலே, Saul would have lost. அந்த சவுலானவன் தனக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றாம இருந்திருக்கலாம். But I have a David for you. ஆனால் அதற்கு பதிலாக நான் இன்னொரு தாவீதை ஏற்படுத்தினேன். Hallelujah. Hallelujah. God did not say, Samuel, first time you anointed the wrong person, your purpose in life is finished, your ministry is finished. He did not say that. முதல் முறையாக நீ அபிஷேகம் பண்ணியே அது சரியா வரல, அதனால ஊழியமே முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. God said it is okay. ஆண்டவர் சொன்னார் பரவாயில்லை, I have David.
நான் இப்பொழுது உனக்காக தாவீதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். I want you to go and anoint the second man as the king that I have appointed for the land. இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேலுடைய தேசத்துக்காக நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற இந்த இரண்டாவது ராஜாவை நீதான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அவனை அனுப்பினார். Hallelujah. Hallelujah. I love this so much. இதை நான் மிகவும் மிகவும் நேசிக்கிறேன். Because God did not allow Samuel to go down to the grave as a failure. ஒரு தோற்று போன மனிதனாக தன்னுடைய குழியிலே தன்னுடைய மரணத்துக்குள்ளே போவதற்கு ஆண்டவர் சாமுவேலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. In the history of Samuel it would have been written. அங்கே சாமுவேலுடைய சரித்திரம் எழுதப்படுகிற வேளையிலே It would have said, the man who anointed the king of Israel, David, a man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணினவன் இந்த சாமுவேல் என்று அவனுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டது. Hallelujah. Hallelujah. I don't know how 2014 was for you. 2014வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல. But God is speaking to you. ஆனால் தேவன் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Leave the past for the sake of fulfilling God's purposes in your life. 2015லே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக 2014லே உள்ள காரியங்களை மறந்து நீங்கள் முன்னே செல்லுங்கள். Hallelujah. Hallelujah. One mistake, God will not throw you out. ஒரு தவறை செய்ததனாலே தேவன் உங்களை தூரமாக தள்ளிவிட போவதில்லை. One failure is not God's full stop. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தவறு செய்ததனால உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்க போகிறதும் இல்லை. When I say this, I remember a small story. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. Thomas Alva Edison, one of the greatest scientists who lived in our time. நம்முடைய காலத்திலே வாழ்ந்த தாமஸ் அல்வா எடிசன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார். And he and a gang of scientists were working so many hours together in trying to make the first electric bulb. முதலாக ஒரு மின்சார பல்பை தயார் பண்ணுவதற்காக அவரும் அவருடைய குழுவினரும் ஆண்டு கணக்காக வேலை செய்து முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். And after lot of attempts they came up with the final design to make the working electric bulb. நன்றாக எரியக்கூடிய ஒரு மின்சார பல்பை எவ்வளவோ ஆண்டுகள் வேலைக்கு பின்பாக அவர்கள் ஏற்படுத்தினார்கள், உருவாக்கி வைத்தார்கள். No, they found out the formula. அவர்கள் எப்படி செய்யணும் என்ற அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க. And what they did was they worked for so many days non-stop, night and day, with a lot of scientists, and they created the first electric bulb. அவர்கள் அப்படி அந்த ஃபார்முலாவை உண்டாக்கி எப்படியோ எத்தனையோ நாட்கள் பிரயாசப்பட்டு அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். And then the bulb was created. அந்த பல்ப் அப்படி உருவானது. And the next morning they have to switch on this bulb and show the bulb for the approval of the other scientists or people who would test it. இந்த காரியத்தை இது சரிதான், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்று சொல்லத்தக்க நபர்களுக்கு முன்பாக இதை பரிசோதித்து காட்ட வேண்டும். அது அடுத்த நாளுக்கு வைக்கப்பட்ட நிகழ்ச்சி. And therefore there was an assistant in the lab. அங்கே அவர்களுக்கு வேலை செய்கிறதற்கு ஒரு பணியாள் இருந்தான். He was a little boy. அவன் ஒரு சின்ன பையனா இருந்தான். And Thomas Alva Edison gave the bulb to him. அந்த பல்பை தாமஸ் அல்வா எடுத்து அவன் அந்த பையன் கையில கொடுக்கிறார். And he said, carefully take it up and put it in my room. Carefully, tomorrow we need to test this. இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கொண்டு போய் என் அறையில வை, நாளைக்கு இதைத்தான் அவங்களுக்கு முன்னாடி நான் போட்டு காட்டணும்னு சொன்னார். And the more Thomas Alva Edison began to explain how precious this bulb is, this fellow began to tremble and shiver. அவர் தொடர்ந்து இது எவ்வளவு முக்கியமான காரியம்னு சொல்ல சொல்ல இந்த வேலைக்கார பையனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. But he got the bulb. அவன் கையில பல்பு இருக்கு. Trembling he walked up the stairs. அவன் அப்படியே படிக்கட்டுல நடுங்கிட்டே ஏறிட்டு போறான். In a few seconds all his fears came true. He dropped the bulb. கொஞ்ச நேரத்துல அவர் பயந்த மாதிரியே நடந்தது. அவன் கீழே போட்டு உடைச்சிட்டான். சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு பல்பு. He turned and Thomas Alva Edison and all the other scientists were so aghast and so disappointed and so sad that the first bulb has got broken. அவங்க முதலா இவ்வளவு காலம் பாடுபட்டு உருவாக்கினது அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உடைஞ்ச அந்த வேதனையோடு அதை பார்த்தாங்க. But Thomas Alva Edison did not say anything. அவரை ஒண்ணுமே சொல்ல, தாமஸ் அல்வா எடிசன் ஒண்ணுமே பேசல. He called the scientists. அவர் எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டாரு. Let's work on the bulb again. நம்ம மீண்டும் அதை செய்வோம்னு சொன்னார். Again for many hours they began to work night and day. தொடர்ந்து எத்தனையோ மணி நேரம் பாடுபட்டு அதை உருவாக்கினாங்க. And then they created the second bulb. இரண்டாவது பல்பையும் அவங்க உருவாக்கினாங்க.
And you know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He called the same boy. அதே பணியாளை தான் கூப்பிட்டார், அதே பையனை கூப்பிட்டார். And he gave the bulb to him. அவன்கிட்டே கொடுத்தார். And said, put the bulb in the room. என்னுடைய ரூம்ல கொண்டு வைப்பான்னார். The man said, sir, I have dropped the first bulb. நான் முதலாவது பல்பை உடைச்சிட்டேங்க, நான் தாங்க உடைச்சேன்னு சொன்னான். Why do you trust me with the second bulb? இப்ப ரெண்டாவது ஏன் என் கையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஐயான்னு கேட்டான். Thomas Alva Edison said, அவர் சொன்னார், that is how God loved me. தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் என்ன நேசித்தாருன்னு சொன்னார். நான் முதல் முறை இல்லை, பல முறை தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் கிருபையை திரும்ப திரும்ப எனக்கு கொடுத்து என்னை திரும்பவும் பயன்படுத்தினாரு. நானும் உன்னை நேசிக்கிறேன், ஒரு தவறு உன் வாழ்க்கையை முடிச்சிடாதுப்பா, போய் மேலே வச்சுட்டு வா, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாராம். I forgave you. நான் உன்னை மன்னித்து விட்டேன், மறந்துட்டேன்னு சொன்னார். I forgave you. நான் மறந்துட்டேன். That is how God is. அப்படிதாங்க தேவனும். Samuel, one pitfall. சாமுவேலே, நீ ஒரு தவறு செய்தாய். One disappointment. உன்னை ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டானது. One heartache. அந்த காரியத்தினால இருதயத்துல ஒரு பிரச்சனை உண்டாச்சு, அது கண்ணீரை வரவழைச்சது. But God did not say enough is enough. அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு சந்தர்ப்பமே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லல. God said stop crying. நீ அழுறதை நிறுத்துப்பா. I will use you to anoint the second king. இரண்டாவது ராஜாவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ண மீண்டும் உன்னையே நான் அனுப்ப போகிறேன். Hallelujah. 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 Forget the past and leave the past behind. To go forward and fulfill the purposes of God in your life which will never change. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மாறாத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பின்னானவற்றை மறந்து முன்னாடி செல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Finally, கடைசியாக Luke 5:11. லூக்கா 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். Luke 5:11. லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And when they had brought their ships to land, they forsook all and followed him. லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They forsook all and followed him. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். What did they forsake? அவர்கள் எதை பின்னே விட்டு போனார்கள்? They forsook the net. அவர்கள் வலைகளை பின்னே விட்டார்கள். They forsook the fishes. அவர்கள் அந்த மீனை பின்பாக விட்டார்கள். They forsake the boat. அவர்கள் படகை பின்னாடி விட்டார்கள். They forsook their family. அவருடைய குடும்பங்களை பின்னாக விட்டார்கள். They forsook their business. அவருடைய தொழிலை பின்னாக விட்டார்கள். They forsook their career. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வினுடைய ஆதாரங்களை பின்னே விட்டார்கள். The Bible says they forsook all and followed him. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார் என்று வேதம் சொல்கிறது. I don't know, but I feel that this year's old year sermon is a sermon very prophetical for some people. சிலருக்கு, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிலருக்கு இந்த பழைய ஆண்டினுடைய செய்தி ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி என்று நான் நினைக்கிறேன். God has prepared something high for you in 2015. 2015வது ஆண்டுக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். But God is asking one thing. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து ஒன்றை தான் கேட்கிறார். Are you willing to forsake the past of your life? உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலத்தை விட்டு விடுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? For the sake of following Christ all along. நீ தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பின்பற்றி, இயேசுவை மாத்திரமே பின்பற்றி போவதற்கு, வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி போவதற்கு காரியங்களை பின்னாடி விட ஆயத்தமாக இருக்கிறாயா? Now these people had a very good income, they had a steady job, they had their own business, everything was looking perfect for them. இந்த நபர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தொழில் இருந்தது, எப்பொழுதும் உள்ள வருமானம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. They did not have to depend on anybody else. அவர்கள் வேறு ஒருவரிலே தங்கி இருக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கவில்லை. They did not have to work under anybody. அவர்கள் இன்னொருவருக்கு கீழே கூலியாளாக வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. It was their father's boat, their father's net. அது அவருடைய தகப்பனாருடைய படகு, வலைக்கு சொந்தக்காரரும் அவருடைய தகப்பனார் தான்.
Whenever they want, they can go and fish, and whenever they want, they can come back. அவர்களுக்கு எப்போது வேண்டாலும் அந்த படகை எடுக்கலாம், போகலாம், மீன் பிடிக்கலாம், சம்பாதிக்கலாம், திரும்ப வரலாம். How much ever they can fish. அவர்களுக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவர்கள் மீன் பிடித்துக் கொள்ளலாம். You see, business like fishing, there is no limit for the business. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய தொழிலுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அங்கே இருக்கவில்லை. No government will say, hey, you can only fish 1 kilo today, okay? இன்றைக்கு 1 கிலோ தாங்க நீங்க மீன் பிடிக்கணும்னு எந்த கட்டுப்பாடும் எந்த அரசாங்கமும் அங்க விதிக்கல. It's not like mining sand or gold or coal, you know. இன்றைக்கு இருக்கிறத போல மண் எடுக்கிறதுல, இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுல இல்ல, இந்த கட்டுப்பாடுகள்லாம் அன்னைக்கு இல்ல. Only this much of kilos you can take, only this much of units you can take sand. இவ்வளவு யூனிட் மண் தாங்க நீங்க அள்ள முடியும், இவ்வளவு தூரம் தாங்க நீங்க கிண்ட முடியும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. But in fishing there is no limit. இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு எல்லையே இல்லை, எவ்வளவு வேணா பிடிச்சிக்கலாம். உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா அமுல்ற வரைக்கும் பிடிச்சிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So it was complete freedom and independence. ஆகவே அவர்களுடைய அந்த வேலையிலே அவர்களுக்கு சுயாதீனம் இருந்தது, ஒரு கட்டுப்பாடே அவர்களுக்கு இருக்கவில்லை. And they were not poor. அவர்கள் ஏழைகளாகவும் They இருக்கவில்லை. were not beggars. அவர்கள் அங்கே பிச்சைக்காரர்களாகவும் இருக்கவில்லை. They were not people who had no idea for what their career was. அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற எண்ணம் உள்ளவர்களாகத்தான் நன்றாய் இருந்தார்கள். You know, they had no worries. அவர்களுக்கு உண்மையா பார்த்தா கவலையே இல்லைங்க. Everything was in place. அவருடைய காரியங்கள் எல்லாம் அந்தந்த They வேலையில were all comfortable in the family business. அவங்களுடைய குடும்பத்தினுடைய தொழிலிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். But God comes there. இப்பொழுதுதான் இயேசு அங்கே வருகிறார். He says, இயேசு சொல்லுகிறார், follow me. என்னை பின்பற்றி வாருங்கள். Who is this man? யார் இவர்? Follow me. என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறாரு. If somebody comes to you and tells you, follow me. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்க. First question you will ask, who are you? நம்ம முதல் கேப்ப யார் பணி? Second question, where you are asking me to come? அடுத்த கேள்வி கேப்ப நாங்க எங்க வரணும்னு நினைக்கிறேன். And suppose I say, I will make you fishers of men. நான் ஒருவேளை உன்னை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னா, I would say, நான் சொல்லுவேன், I am already catching fish. நான் ஏற்கனவே மீனை பிடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இந்த மனுஷனை பிடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சும்மா விடாப்பா, அது வேற யாரை போய் பிடிக்கிட்டோம். நான் ஒழுங்காக மீனை பிடிச்சிட்டு இருக்கேன், என் வேலையை நான் பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். இந்த மனுஷனை பிடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், பேசாமல் இருக்கிறேன். யார் வம்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வம்புக்கு தான் வா. மீன் பேசாமல் பிடிச்சி உள்ளே உட்காந்துக்கிடும் வலையில். மனுஷனை பிடிச்சி பாருங்க, 10 பேரை பிடிச்சி பாருங்களேன், ஆளுக்கு 10 பக்கம் பாய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மீனை பிடிக்கிறவன்ட்ட மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை நான் மாற்றுவேன். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி ஆகும், என்ன நடக்கும், எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும், என் வருமானம் என்ன, வருங்காலம் என்ன, ஒரு கேள்வி கேட்கலங்க. அழகாக போயிட்டு இருந்த வேலையை அப்படியே சில பேர், ஆண்டவரே இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறமா வர்றேன் அப்படிலாம் சொல்ல, பிடிச்ச மீன் இருக்கிற போட்டு வலை அப்படியே விட்டுட்டு பின்னாலேயே போயிட்டாங்களா. They forsook all. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். Maybe this word I am saying today may not be applicable for all of you. இப்பொழுது நான் பேசுகிறதான இந்த வார்த்தை இங்க இருக்கிற எல்லோருக்குமே பொருந்தி வரும் என்று நான் சொல்லவில்லை. But it is specifically for a few people. ஆனால் இங்க இருக்கிற சிலருக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். For some people here, 2014 will be a year where you will forsake all to follow Christ and His vision. இயேசுவை பின்பற்றும்படியாக, இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக 2014 ஆண்டிலே விட்டுவிட காரியங்களை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாக போகிற ஆண்டு அதுவா இருக்கும். For some of you, you may be very, very young. உங்களில் சிலர் ஒருவேளை இளைஞர்களாக இருக்கலாம். ரொம்ப யங்காக இருப்பீங்க நீங்கள். நான் பேசி கொண்டிருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பெரிய திட்டம் போட்டிருப்பீங்க லைஃப்பில், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும். ஆனால் கர்த்தர் அழைக்கிறாரு, என்னை பின்பற்றி வா, நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன். As a teenager, my obsession was to not attach myself with any ministry, especially church ministry, and go and work for the world. நான் இள வயதில் இருக்கும் பொழுது
சபையோடோ சபையினுடைய ஊழியங்களோடோ எந்த தொடர்பும் இல்லாம உலகத்துல போய் வேலை செய்யணும்னு விருப்பத்தோட தான் இருந்தேன். I hated ministry. I'm very sorry to say that. இந்த இடத்துல சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன். அன்னைக்கு ஊழியத்தை செய்யறதுக்குள்ள விருப்பமே எனக்கு இருக்கல. நான் அதை வெறுத்தேன். I hated it. அதை நான் வெறுத்தேன். And especially I almost vowed to myself I will never become a pastor. நான் பாஸ்டராகவே ஆகக்கூடாதுன்னே தீர்மானிச்சு இருந்தேன். Never. இல்ல, ஆகவே கூடாது. வந்த பாஸ்டரே ஆயிடக்கூடாது. Even if I have to become a pastor, I will not be in Avadi. அப்படியே பாஸ்டர் ஆனாலும் ஆவடியில பாஸ்டர் ஆயிடக்கூடாது. I signed myself up finally when God called me for ministry to go to Gujarat and work as a missionary. நான் அந்த ஊழியத்துக்கு நான் அழைச்ச பொழுது குஜராத்துக்கு போய் மிஷனரியாக நான் போறேன்னே கையெழுத்து போட்டேன். You know why? ஏன் தெரியுமா? Not because I loved Gujarat. நான் குஜராத்தை நேசிச்சதுனால இல்லைங்க. Not because I loved all the primitive people. அங்க இருக்கக்கூடியதான அந்த ஜனங்கள் மேல எனக்கு அன்பு இருந்ததுனால இல்ல. Because I hated Avadi. ஆவடியில இருக்க வேணாம், ஆவடி மேல இருந்த வெறுப்பினால் அங்க போகணும்னு நினைச்சேன். But one day I committed my life to God to follow him where he leads me. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு என்னை எங்கே தொடர்ந்து வர சொல்லுகிறாரோ அங்கே போவதற்காக என் வாழ்க்கை அவருடைய கையில். God knows my words. என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் அறிவார். As you come to the close of 2014, 2014வது ஆண்டினுடைய இறுதிகளுக்குள்ளே வந்திருக்கிற வேளையிலே Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், to attain the high calling in Christ Jesus. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான அழைப்பை நீங்கள் பெறும்படி, to receive the prize, அந்த இயேசுவையே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, to receive the prize of the high calling, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மேன்மையான பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, forget the past, உங்களுடைய கடந்த காலத்தை மறங்க, leave behind, அதை பின்னாக விட்டு விடுங்கள், leave behind. பின்னாக விட்டு விடுங்கள். 3 things we need to leave behind. நாம் 3 காரியங்களை பின்பாக விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Number 1, முதலாவது, there are some things we need to leave behind in our personal life. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. Why? ஏன்? So that me and my family will be blessed. அப்பொழுதுதான் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. Hallelujah. There are some things we need to leave behind. இன்னும் சில காரியங்களை நாம் விட வேண்டியதாக இருக்கிறது. Like Samuel. அது சாமுவேலை போல. Why? ஏன்? So God's purpose will be fulfilled in my life in the future. எதிர்காலத்திலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் இந்த காரியத்தை விட்டுவிட்டு நீங்கள் முன்னேற வேண்டும். I am leaving some things behind. இந்த சில காரியங்களை நீங்கள் பின்பாக விட்டுவிட வேண்டும். Why? ஏன்? Because I want to follow the call of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை பின்தொடர்ந்து போவதற்கு நீங்கள் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். நான் சொல்வேன், நீங்க விட்டு பாருங்க, பின்னானவைகளை மறந்து பாருங்க, உதறி தள்ளி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை 2015ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அது என்ன காரியமா இருக்கலாம், அது ஒரு வருத்தமா இருக்கலாம், அதை விட வேண்டிய ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம். விட்டு பாருங்க, 2015ஆம் ஆண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் என்கிற பரிசை கர்த்தர் தருவார். மகிழ்ச்சி என்கிற பரிசை தருவார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டினுடைய தோல்விகளை விட்டுருங்க, பழசையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் சம்பாதித்த மேன்மையான காரியங்களா இருக்கலாம், கர்த்தர் விட சொன்னா விடுங்க. கர்த்தர் நமக்காய் உன்னதமான அழைப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் நமக்காய் புதிய பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. புதிய ஆண்டை அனுபவிக்கிறதற்கு, that we may inherit the new year, தேவன் நம்மை புதியவர்களாக்க விரும்புகிறார். God has got to renew us. பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை தேவன் வார்த்து வைக்கிறதில்லை. God does not pour new wine into old vessels. புதிய ரசத்தை வார்த்து வைக்க வேண்டுமானால் He has got to pour new wine. நம்முடைய துருத்தியை நாம் புதிதாக்க வேண்டும். So we have got to make our cups new. ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் இன்றைக்கு வேண்டுமானால், if I need new blessings, முதலாவது நான் மறக்க வேண்டியவைகள் அல்லது அகற்ற வேண்டியவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை இன்றைக்கு நான் முற்றிலுமாக நான் அகற்றி விடுகிறேன். whatever I got to remove in my life, whatever I got to அகற்ற வேண்டியவைகளை அகற்றாமல் நாம் தொடரவே முடியாது. Without casting away all things, we cannot continue. ஏதோ கால போக்கிலே ஒரு வருஷத்தை கடக்கிறேன் என்பது அல்ல.
not traditionally as we pass a year. ஒரு புதிய நிறைவோடு நான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறேன். With a new feeling I would like to enter the new year. என்னுடைய பாத்திரத்தை நிரப்பி இருக்கிற மறக்க வேண்டிய காரியங்கள், அகற்ற வேண்டிய காரியங்களை முதலாவது நான் அகற்றுகிறேன். Whatever I need to forget, whatever I need to cast away. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Lord, please help me. எனக்கு உதவி செய்யும். Help me, my God. அகற்ற வேண்டியவைகளை அகற்ற எனக்கு உதவி செய்யும். Help me to remove what I got to remove. ஆண்டவரே என்னை விட்டு தூரப்படுத்த வேண்டிய காரியங்களை தூரப்படுத்த எனக்கு உதவி செய்யும். Lord, whatever has got to go far away from me, let it மறக்க go. வேண்டியவைகளை மறக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். Whatever I got to forget, grant me grace. Oh, hallelujah. ஆவியான முதலாவது நம்மை சுத்திகரிப்பாராக. May the Holy Spirit sanctify you. விலக்க வேண்டியவைகளை விலக்குவாராக. Let him remove whatever he has got to remove. சுத்திகரிக்க வேண்டியவைகளை சுத்திகரிப்பாராக. Let him sanctify what he has got to ஆண்டவரே sanctify. நான் எவைகளை மறக்க வேண்டுமோ மறக்கிறேன். Lord, whatever I got to forget, I forget, Lord. நான் என்னுடைய அழுகையை நான் நிறுத்துகிறேன். Lord, I stop weeping. அபிஷேக தைலத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். I take the cup of anointing. ஒரு புதிய தொடர்புக்குள்ளே நான் வருகிறேன். I come into new understanding. நான் இன்னைக்கு 2014 ஆண்டு ஒரு கண்ணீரோடு வந்தேன். So year 2014 I came with tears. ஆனால் 2015 ஆண்டுக்குள்ளே But in the year 2015 என் தைல குப்பியை நிரப்பத்தக்கதாக that the cup may be full. என்னுடைய தைல குப்பியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். I take the cup of anointing. ஆண்டவரே என்னை நிரப்ப போகிறீர். Lord, you are going to fill me என்னை up. நிரப்ப போகிறீர். You are going to fill me up. நான் Lord. எல்லாவற்றையும் மறக்கிறேன். I forget. என்னுடைய கசப்புகளை மறக்கிறேன். I forget all my bitterness. என்னுடைய வைராக்கியங்களை மறக்கிறேன். I forget all my anger. என்னுடைய வீட்டை மறக்கிறேன். I forget my house. மறக்க வேண்டியவைகளை எல்லாம் மறக்கிறேன். Whatever I need to forget, I என் forget. துக்கத்தை எல்லாம் மறக்கிறேன். I forget the sorrow, my Lord. ஆவியானவரே, Spirit of God. ஆவியானவரே, Spirit of God. துக்கத்துக்கு பதிலாய் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆவியானவரே, Spirit of God, in place of sorrow, you give us புலம்பலுக்கு joy. பதிலாக ஆனந்த களிப்பை உண்டாக்குகிற ஆவியானவரே, In place of lamentation, you give us joy. ஓ Lord. ஹalleluya. முதலாவது எனக்கு மறக்கிற ஆவியை தாரும். Lord, give me a spirit to forget. என்னை விட்டு அகற்ற வேண்டிய கிருபைகளை தாரும். Grant me the grace to catch away things. ஓ ரவஷபபபதலவரதலபரதலபௌரியா. ஓ ஹalleluya. 2015 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற முன்பதாக Even before entering 2015, ஒரு சுத்திகரிப்பின் ஆவி இறங்கி வருவதாக. may the spirit of ஒரு sanctification come. சுத்திகரிப்பின் ஆவி இறங்கி May வருவதாக. the spirit of sanctification come அகற்ற on us. வேண்டியவைகள் அகற்றுகிற ஆவியார் இறங்கி The வருவாரா. spirit that will cast away things to be cast away. ரவஷதலகபௌரியா. ஹalleluya. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். வேதம் சொல்லுகிறது, Word of God says, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
Today, sanctify yourself. நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். Tomorrow you would see miracles. நாம் இந்த நாளின் கடைசி மணி வேளையிலே வந்திருக்கிறோம். We have come to the last கடைசி நிமிஷத்திலே வந்திருக்கிறோம். We have come to the last few minutes. பழைய ஆண்டை கழித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். We have got to cast away the old year. புதிய ஆண்டு அற்புதத்தின் ஆண்டாய் மாற வேண்டுமானால், the new year, if it should be புதிய நாளிலே அற்புதத்தை காண வேண்டுமானால், we can't see miracles in the new year. அகற்ற வேண்டியவைகளை அகற்றுகிறேன். I cast away what I மறக்க வேண்டியவைகளை மறக்கிறேன். I forget what I should forget. உண்மையாய் சொல்லுங்கள். Say truly. உண்மையாய் சொல்லுங்கள். Say truly. ஒரு சுத்திகரிப்போடு நான் புதிய ஆண்டுக்குள்ளே, with a ஒரு great புதிய அபிஷேகத்துக்குள்ளே, with a new anointing, புதிய அற்புதத்துக்குள்ளே, with new miracles, புதிய வல்லமைக்குள்ளே, with new power, புதிய விடுதலைக்குள்ளே, new deliverance. சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வாரும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும்
கர்த்தருடைய ஆவியார் வல்லமையை இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளும் விலகி விட்டன. எல்லா தடைகளும் விலகின. ஹalleluya. கர்த்தர் புதிய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதியுங்கள். எல்லார் கைகளை தட்டி தேவனை ஆராதியுங்கள். ஓ ரபஷபபபலபரதலபரியா. ஓ ரபலதலரியாம்பல சத்தலாரியா. தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறார். God is fulfilling his word. ஓ ரபசந்தலகபௌரியா. எல்லார் விடுதலையோடு கர்த்தரை ஆராதியுங்கள். எல்லார் விடுதலையோடு கர்த்தரை ஆராதியுங்கள். நம்முடைய கண்கள் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். God who allows you to see miracles. சந்தலகபவலதலாரியா. ஓ ஹalleluya. தேவன் நம்முடைய கொம்புகளை திரும்ப அபிஷேகம் பண்ணுகிறார். God wants to anoint our cups. காலியான பாத்திரங்களை தேவன் நிரப்புகிறார். God wants to fill the barren vessels. காலியான கொம்புகளை தேவன் நிரப்புகிறார். God wants to fill the empty ஓ holes. ரபசந்தலகபவலதலாரி. ஓ ரபசந்தலகபரிதகா. அக்கபா ரக்கபா கபா. நிக்ககபா ரத்தலா. நிபபவ சந்தலகபௌரியா. ஓ ரபபபதலப சந்துரானி கபௌரியா. Praise the Lord. We thank you, Jesus. Lord, we thank you. Lord, we thank you. Lord, we thank you. நன்றி நன்றி நன்றி. எல்லார் கைகளை தட்டி துதியுங்கள். எல்லார் கைகளை தட்டி தேவனை துதியுங்கள். ஓ ஹalleluya. என்னுடைய கொம்பை தேவன் நிரப்புகிறார். என்னுடைய தலையை தேவன் நிரப்புகிறார். என் பாத்திரத்தை தேவன் நிரப்புகிறார். என் வீட்டை தேவன் நிரப்புகிறார். என் ஊழியத்தை நிரப்புகிறார். God is fulfilling my ministry. ஓ ரபஷபபபலபரதலகபௌரி. ஒம்பலபரதலகபவலதலாரியா தலா சந்தலாரியா. ஓ ரபஷபபபலதலாரியாம்பலாத்தியா. ஓ ரபசதலகபௌரியந்தலா. அரியமந்தலா சிக்ககபௌரியத்திரவௌசியா. அத்தலகபௌரியத்தியலா சபௌரியா. Hallelujah. Hallelujah. We praise the Lord. Hallelujah. Oh rabashabababalabaradalabauria. Ombalabaratalaria ambalatalaria. Oh rabasabababalabaradulabau. புதிய அபிஷேகத்தோடு ஆராதனை செல்லுங்கள். புதிய வல்லமையோடு செல்லுங்கள். புதிய விடுதலையோடு செல்லுங்கள். புதிய தரிசனத்தோடு செல்லுங்கள். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். ஹalleluya. பின்னானவைகளை மறந்து விடுங்கள். Forget the past. பின்னானவைகளை மறந்து விடுங்கள். Forget the past, said the Lord. ஓ ரபசதலகபௌரியந்தலா சித்தலாரா. உரபசபபபதலபதலபகபோ. அக்கியலதலரதுலபசந்தலா. நிபபபபதலபசபூரியா. Jesus. Oh rabasandalakabauria. Hallelujah. 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 Oh hallelujah. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா
மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not remember. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Do not think of the ancient times. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். Lo, I'm doing a new work. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I'm doing a new work. முந்தின தோல்விகளை நினைக்க வேண்டாம். Do not think of the old முந்தின failures. துக்கத்தை நினைக்க வேண்டாம். Do not think of the old sorrow. முந்தின தோல்விகளை நினைக்க Do வேண்டாம். not think of the old failures. முந்தின வருத்தங்களை நினைக்க Do not வேண்டாம். think of the old grief. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். No, I'm doing a new work. I am the Lord. நானே கர்த்தர். I am the Lord. நானே கர்த்தர். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I'm doing a new work. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நான் உனக்கு தருகிறேன். I'm giving you new ஒரு anointing. புதிய ஆவியை உன் மேல் ஊற்றுகிறேன். I'm pouring a new spirit on you. ஒரு புதிய வழியை நான் உனக்கு திறக்கிறேன். I'm opening a new way. புதிய வாசலை திறக்கிறேன். I'm opening a new door. ஓ ரபா ஷபபபலலவரதுலபௌரியா. ஓ ரபா சந்தரக்கபௌரியா. ஒருவரை பூட்ட கூடாதபடிக்கு நான் திறக்கிறவர். I'm the one to open where one no திறக்க man can lock. கூடாதபடிக்கு நான் பூட்டுகிறவர். I'm able to lock when none can நான் open. சர்வ வல்லமையுள்ள I'm the தேவன். Almighty My God. daughter, என்னுடைய மகளே, நான் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறேன். I'm opening a new door. உனக்கு ஒரு புதிய வாசலை I'm திறக்கிறேன். opening a new door for you. ஒருவன் அதை அடைக்க முடியாது. Nobody could close that ஒருவன் door. அதை பூட்ட முடியாது. Nobody could lock you. ஓ ரபா ஷபபபலலவரதுலபௌரியா. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை உன் மேல் ஊற்றுகிறேன். Yes, I'm pouring a new spirit on ஒருவன் அதை you. எடுக்க முடியாது. Nobody could take that ஒருவன் எடுக்க anointing. முடியாது. Nobody could take that நானே anointing. அபிஷேகிக்கிறவர். I am the one to நானே anoint. I'm அபிஷேகிக்கிறவர். the one to நானே anoint. I அபிஷேகிக்கிறவர். am anointing. நானே திறக்கிறவர். I am the one to open நானே the door. உயர்த்துகிறவர். I am the one to exalt you. தேவனே, God, நீர் எவ்வளவு நல்லவர்.
How good thou art, my நீர் Lord. எவ்வளவு நல்லவர். How good thou art. என் தேவன் நல்லவர். My God is அவர் good. நமக்கு முன்னாலே செல்லுகிறார். He is going ahead of அவர் us. நமக்கு முன்னாலே He's going செல்லுகிறார். ahead of us. எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். He's making the crooked way straight. எல்லா கோணலானவைகளை He's செவ்வையாக்குகிறார். making the crooked way straight. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனவும் மகிமையுமே. ஜெய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனவும் மகிமையுமே. அற்புதமே தாம் அன்பே வந்து அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. போற்றும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கருவியை போற்றும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். மகிமையில் நம்மை சேர்க்குவாரே. வழுவாமல் காத்துக்கொள்வார். வழுவாமல் காத்துக்கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார்.
ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு ஒரு தரிசனம் எங்கே? you where's the vision, O Lord? Hallelujah. நீர் என்னை கொண்டு செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கே? What about the words you have spoken regarding me, O Lord? நான் அழுது கொண்டு உள்ளே இருக்கிறேன். Lord, I'm weeping in front of எங்கே you. ஆண்டவரே? Where is it, my God? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் தரிசனம் நிறைவேறும். Your vision will be fulfilled. உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். The vision that I given you will be உனக்கு fulfilled. கொடுத்த வாக்கு நிறைவேறும். The promise that I given you will be I am the fulfilled. Lord. நானே கர்த்தர். நானே அதை செய்வேன். I will do it, say the நான் Lord. அதை செய்வேன். I will do it, say the Lord. நீ தாமதித்தாலும் காத்திரு. Even if that is wait. தாமதித்தாலும் காத்திரு. Even if that is wait for. நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். Whatever I have spoken would come to நான் pass. சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். Whatever I have spoken would come to pass. ஓ ரவசந்தல கபபலத்தலா. ஓ கபபலத்தலாரி அம்பலத்தலா. ஓ ரபஷபபபலபலபல. கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், the Lord speaks again and again. உன் நடைபட்டு போன வாசல்கள் எல்லாம் திறக்கிறது. The doors that have been shut in front of you are being உனக்கு ஒரு opened. புதிய வாசலை நான் திறக்கிறேன். I'm opening a new door for you. புதிய வழியை நான் திறக்கிறேன். I'm making a new way for you. இந்த வழியை நீ அறியாத வழியாய் இருக்கும். This way you may not know. உனக்கு தெரியாத வழியிலே, உனக்கு புரியாத வழியிலே உன்னை நடத்த I will போகிறேன். lead you in a way that thou knowest not. ஓ ரபசந்தலக்கபௌரியா. குருடரை அறியாத வழிகளிலே நடத்துகிற தேவன் நான். God, I am the God that leadeth the blind in a way that they know இருளை not. வெளிச்சமாக்குகிற தேவன் நான். I am the God that turneth darkness into light. ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ரவசந்தலாரியா. 2014 ஆண்டு வரைக்கும் Up to the year உன்னுடைய வழியை குறித்து தெரியாத குருடனாய் குருடியாய் இருந்திருக்கலாம். Probably you would have been blind in the year 2014 regarding your way. 2015 ஆண்டு நீ குருடியாய் இருக்க போறதில்லை. The year 2015 you will not be blind. நீ குருடனாய் இருக்க போறதில்லை. You will not be a blind man ஓ anymore. ஹalleluya. ஹalleluya. நீ வழி தெரியாமல் திகைக்கிறவனாய் இருக்க போறதில்லை. You will not stagger not knowing the way. ஓ ரமசந்தலக்கபௌரி. நிக்கபௌரி அந்தலக்கபௌரி. ஓ ரபஷபபபலபலபலபௌரியா. ஓ ரபசந்தலக்கபௌரியா. உண்மையாய் விசுவாசியுங்கள். Truly believe. தேவன் வெண்கல கதவுகளை உடைக்கிறார். God is able to break the தேவன் doors of இரும்பு iron. தாழ்பாள்களை முறிக்கிறார். He is able to break the locks of உனக்கு iron. முன்பாக திறக்கவே முடியாது என்ற வாசல்கள் எல்லாம் திறக்கிறது. The doors that could never be opened are being opened for you. ஓ ரபஷபரா. இந்த கல்லை புரட்டி தள்ளுகிறவன் யார்? Who can remove the stone? இந்த பயத்தோடு நீ அழுது கொண்டு வந்திருக்கிறாய். With that fear you are weeping and have come. ஒருவரும் தள்ள வேண்டியதில்லை. nobody would remove that. தேவனே அந்த கல்லை தள்ளுகிறார். God alone is able to move the தேவனே stone. அந்த தடைக்கல்லை அகற்றுகிறார். God is able to remove the obstacle. தேவனே அகற்றுகிறார். God is removing the obstacle. அகற்றப்பட முடியாத கல் இப்போது திறக்கிறது. These doors that were not opened are being opened for you. ஓ ரமசபபபலபலபௌரியா. ஓ ரபஷபபபலபலபலத்தலாரியா. ஓ ரபசந்தலக்கபௌரியா. ஹalleluya. 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 நீ இதே வார்த்தை அன்றைக்கு சொல்லிக் கொண்டு வந்தாய். You came speaking the same words. நமக்கு முன்பாக இந்த கல்லை தள்ள போகிறவர்கள் யார்? Who is going to cast away the stone in இந்த front கல்லை of us? தள்ள போகிறவர் யார்? Who is the one who would remove the stone in front of us? ஆவியான சொல்லுகிற, The Spirit of God says, நீ யாரும் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you need not have to make any effort for இந்த it. கல்லை நானே தள்ளுவேன். I would remove the stone. இந்த கல்லை நானே தள்ளுவேன். I would move the stone. நீ இன்றைக்கு திறந்த வாசலை நீ காண்பாய். You will see the
door that is open in front of திறந்த you. கல்லறையை நீ காண்பாய். You will see the empty tomb. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ காண்பாய். You will see the resurrected Jesus. நீ அழுது கொண்டிருக்கிறாய். You are weeping now. ஐயோ நம்பிக்கை அற்று போனதே. I have lost all my belief. இயேசு மரித்து விட்டாரா? See whether Jesus is ஏன் dead. எனக்கு பதில் இல்லை? Jesus, I'm not able to see Jesus. இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே This day of resurrection. இயேசு உனக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். Resurrected Jesus is standing ahead of தள்ள you. முடியாத பாறைகள் எல்லாம் விலகுகிறது. The rocks that cannot be moved are being உடைக்கப்படாத moved. முத்திரைகள் எல்லாம் உடைந்து போகிறது. The seal that cannot be broken are being வெற்றி broken. வீரராய் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். Even as a victorious warrior standing in ahead of you. நானே செய்வேன். I would do that. நானே செய்து I would do முடிப்பேன். that, say the Lord. I will do. நானே செய்து முடிப்பேன். நானே செய்து முடிப்பேன். I would do that, say the Lord. ஓ ராமா சந்தரா கபாலி. ஓ ஹalleluya. தேவரீனே சகலமும் செய்ய வல்லவர். தேவரீனே பான தேவன் தேவரீனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே ஒப்பான தேவன் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய
நன்றியோடு துதிக்கிறேன் என்று கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உள்ளத்திலே திரும்ப திரும்ப time and இதோ again, நான் ஒரு புதிய வாசலை உங்களுக்கு திறக்கிறேன். lo, I am opening a new door for you. தேவன் ஒரு புதிய டோரை நமக்கு ஓபன் பண்ணுகிறார். God is opening a new door for you. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய வாசலை தேவன் In திறக்கிறார். your personal life, God is opening a door for you. நீங்கள் உண்மையாய் விசுவாசியுங்கள். If you truly believe, நீ வாசல் எல்லாம் அடைபட்டு போல் நினைத்து கொண்டிருக்கலாம். you may think that the doors are shut. இல்லை இல்லை, No, not so. தேவன் என்னுடைய தொழிலிலே ஒரு புதிய வாசலை திறக்கிறார். God is opening a new door in my business. என்னுடைய குடும்பத்தில் ஒரு புதிய வாசலை திறக்கிறார். In my family, is opening a new door. என்னுடைய கையின் கிரியைகளில் புதிய வாசலை தேவன் திறக்கிறார். The works of my hand is opening a new door. தேவன் திறப்பார் என்றால் தேவன் திறந்து விட்டார். If God opens, He has opened it. தேவன் திறந்து விட்டார். He has opened the door. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe ஓ that? ரப சத்தல கபபல தலாரியா. ஓ ரப ஷபபபதலபரதலபா. ஓம்பலப சபபபதலபரதலபா. நீர் நல்லவர். Thou art good, O Lord. நீர் நல்லவர் ஆண்டவரே. Thou art good, O Lord. நீர் நல்லவர். Thou art good, O Lord. நீர் நல்லவர். Thou art good. சொல்லுங்கள் தேவன் நல்லவர். Say, the Lord is good. தேவன் நல்லவர். Yes, He's good. சொல்லுங்கள் தேவன் நல்லவர். Say, the God is good. நீர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. Lord, Thou art good. The God grace is is good. good. God is good. God is good. Devan Nallavar. தேவன் நல்லவர். God is almighty. நன்றி ஆண்டவரே. Lord, we thank thee, Lord. நன்றி ஆண்டவரே. We thank thee, my God. நன்றி ஆண்டவரே. We thank thee, my God. ஒரு சிலரோடு தேவன் மறுபடியும் சொல்லுகிறார். God is speaking to certain individuals. My daughter, my son, என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, நீ இன்றைக்கு திறந்த வாசலை காண போகிறாய். you're going to see a door that is open. உனக்கு முன்பாக ஒரு புதிய வாசலை நான் திறக்கிறேன். I would open a new door ahead of அது you. நீ அறியாத வழியாயிருக்கும். You may not know the way. நீ அறியாத You வாசலாயிருக்கும். may not know the door. நீ எதிர்பாராத வாசலாயிருக்கும். You would not anticipate that அது door. அற்புதத்தின் வாசலாயிருக்கும். It may be the door of miracles. அந்த வழியை நானே திறக்கிறேன். I am opening the door for you. அந்த வழியை நானே திறக்கிறேன். Yes, I am opening that door for you. நீ சந்தேகப்படாமல் அந்த வழியிலே பிரவேசி. Without any doubt, enter the door. அந்த வழியிலே பிரவேசி. Enter that way. ஓ ரப சபபபதலபரதலபௌரி. ஓ கபௌரி அந்தலா ஷந்தலா. உமக்கு நன்றி. Lord, we thank thee, O Lord. உமக்கு நன்றி. We thank thee, my God. உமக்கு நன்றி. We thank thee, my God. உமக்கு நன்றி. Thank thee, my God. உமக்கு நன்றி ஆண்டவரே. Yes, Lord, we thank thee. ஓ ரப ஷப. கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் உயர்த்துவார். ஒரு தேற்று வருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Hallelujah.
அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சுகத்தோடும் இவ்வளவு பலத்தோடும் இவ்வளவு ஆரோக்கியத்தோடும் with good health, O Lord, பெரிய வெற்றியோடு with a great victory, O Lord. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கிருபை கொடுத்திருக்கிறீர். Lord, thou hast given us grace to enter the new year. எங்களுக்கு முன்னாக நீர் செல்லுகிறீர் ஆண்டவரே. Lord, thou art walking ahead of us. எல்லாம் ஜெயமாய் நடத்துவீர். You're leading everything victorious. எல்லாம் ஜெயமாய் நடத்துவீர். Everything victorious. ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். You have kept an open door. உமக்காக நன்றி. Lord, we thank thee. நன்றி. We thank thee, my God. நன்றி. Lord, we thank thee, O Lord. நீர் செய்ய போகிற மகிமையான கிரியைகளுக்காக நன்றி. We thank thee for the great work that thou wouldst do. பெரிய காரியங்களை செய்யும். Lord, do the great work. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Magnify thy name, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. Amen. Amen. God bless you. Wish you all happy new year. Hallelujah. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Hallelujah. Praise the Lord.